ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஸோ இது தாங்க லாஸ்ட் வீடியோ. அதாவது மதுரை சீரீஸில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே விசிட் பண்ணி பார்த்துட்டு மதுரையில் ஸோ இன்றைக்கி நைட் இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ இது தாங்க அந்த லாஸ்ட் வீடியோ. ஸோ எது வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை ஜங்ஷன்லேருந்து திருவண்ணாமலை வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு நிறைய ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே நைட் டைமில் இங்கேருந்து கிளம்பி மார்னிங் டைமில் ரீச் ஆகிறது இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தாங்க. இதுக்கப்புறமா ஒரு 5 hours or 6 hours கழிச்சு ஒரு 1:20 ஒரு ட்ரெயின் கிளம்புது. அதுவும் வந்து பர்டிகுலர் டேட்ஸில் மட்டும் தான் ரன் ஆகும். டெய்லி ரன் ஆகிற ட்ரெயின் கிடையாது. இதுவுமே வந்து டெய்லி ரன் ஆகிற ட்ரெயின் கிடையாது, பர்டிகுலர் டேட்ஸ் தான். பட் இருந்தாலும் நைட் டைமில் கிளம்பி காலையில் டைமில் ரீச் பண்ணுற ஒரு ட்ரெயின் தாங்க இது. எந்த ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16780 ராமேஸ்வரம்லேருந்து திருப்பதி வரையும் ரன் ஆகக்கூடிய திருப்பதி எக்ஸ்பிரஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு டிக்கெட் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டேங்க. நேற்றே வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வந்து புக் ஆச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி மதியம் போல் நம்மளுக்கு டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எத்தனாவது பிளாட்ஃபார்மில் வருது, என்ன டைமுக்கு இங்கேருந்து டெபார்ட் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸும் ஜங்ஷன் உள்ள போய் பார்க்கலாம். வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம உள்ளே போகிற என்ட்ரன்ஸில் ஆல்மோஸ்ட் இங்கே மதுரை ஜங்ஷனில் வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதுக்கு கரெக்டாக ரைட் சைடில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இந்த லென்த் வரையுமே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் ஆனால் தான் பார்க்குறதுக்கு இங்கே லுக்காக வந்து ரெடி ஆகும். நீங்கள் ஜங்ஷனுக்கு உள்ளே வரும்போது அப்படியே இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் இந்த பக்கம் தாங்க இருக்குது. அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் கீழேயும் ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் மேலேயும் இருக்கிற மாதிரி அந்த போர்டில் கிளியராகவே சொல்லியிருக்கு. அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக இருக்க கீழே இருக்க கவுண்டர்ஸ்க்கு போயிடலாம். இல்லை ஏதாச்சும் ரிசர்வேஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம ரிசர்வேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே மேலே இருக்க பாருங்கள், அந்த இடத்துல தாங்க உங்களுக்கு டிக்கெட் வந்து ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினோட மென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செகண்டாக இருக்குது பாருங்கள். 16780 ராமேஸ்வரம் திருப்பதி விரைவு 19:20, அதாவது 7:20க்கு அரைவல் அட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம போக வேண்டியதும் செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு தான் போய் ஆகணும். மதுரை ஜங்ஷனுக்குள்ளே வந்ததுமே இப்போ டேரெக்டாக ஒரு வழி தெரியுது இல்லைங்களா, ஸோ இந்த வழி பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு போகிற வழி. நம்ம போக வேண்டியது செகண்ட் பிளாட்ஃபார்ம். அதால் லெஃப்ட் சைடில் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது மூலமாக நம்ம செகண்ட் பிளாட்ஃபார்ம் போயிடுவோம். நம்ம ட்ரெயின் இந்த ஸ்டேஷனுக்கு அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்த டைமிங்க்கு 16102 சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைவ் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திருப்பதி எக்ஸ்பிரஸ், அதாவது ராமேஸ்வரம்லேருந்து திருப்பதி ரன் ஆகக்கூடிய எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ நம்ம இருக்கிறது செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம் இங்கேலான ஒரு பிளேஸில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 5வது பிளாட்ஃபார்மில் மதுரையிலேருந்து புனலூர் வரை ரன் ஆகக்கூடிய மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ரேக்ஸ் வந்து நின்றுட்டுருக்கு.
வண்டி எண் 1678 ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வழி திண்டுக்கல் ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம். நடைமேடை 2 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். Your attention please. Train number 1678 ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் via திண்டுக்கல் ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம் will arrive shortly on platform number 2. ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வழி திண்டுக்கல் ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம் நடைமேடை 2 வந்து சேர்ந்து விட்டது. Your attention please. Train number 1678 ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் via திண்டுக்கல் ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம் has arrived on platform number 2. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயினில் அலர்ட் ஆகிற சீட் எது அப்படின்னாக்கா S2 கோச்சில் 38வது சீட்டுங்க. அதாவது 33 to 40 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு நேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீட் இருக்குது. பட் யூபின் மென்ஷன் பண்ணியிருந்தது, அதாவது அப்பர் பர்த் அப்படின்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோ சாய்ஸ், அதாவது NC அப்படின்னு போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அப்பர் பர்த் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ சீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காட்ட முடியாது, ஃபுல்லாக க்ரௌடாக இருக்காங்க. ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலில் வந்து நம்மளோட சீட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் டெஃபினட்டாக காட்டுறேன். கரெக்டாக 7:25க்கு மதுரை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிருக்கணும். பட் 22 நிமிஷம் டிலேவாக 7:47க்கு மதுரை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த டிலே இங்கே மதுரை ஜங்ஷனில் ஆனது கிடையாதுங்க. மதுரை ஜங்ஷனுக்கு ட்ரெயின் அரைவ் ஆகும்போது 7:40க்கு தான் ரீச் ஆச்சு. அதாவது ஏற்கனவே வந்து 20 நிமிஷம் டிலேவாக தான் இங்கே ரீச் ஆச்சு. அதால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 நிமிஷம் டிலேவாக இங்கேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம்.
திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 6 நிமிஷம் டிலேவாக ரீச் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயின். மதுரை ஜங்ஷனுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் டிலே இருந்தாலும் இங்கே கொஞ்சம் பிஃபோராகவே ரீச் பண்ணிடுச்சு அந்த டிலேவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ எங்கே வேக வேகமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னாக்கா லோக்கோ சேஞ்ச் பண்ணுவாங்க, அதை கவர் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ரிவர்சல் கிடையாது, லோக்கோ சேஞ்ச் பண்ணுவாங்க. மண்டபம்லேருந்து திண்டுக்கல் ஜங்ஷன் வரையும் டீசல் லோக்கோ தான் புல் பண்ணிட்டு வரும். இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து 2 நாளுமே இன்னும் அந்த பாலம் ஓப்பன் பண்ணாததால் இந்த ட்ரெயினுக்கு மண்டபம் வரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மண்டபம்லேருந்து திண்டுக்கல் ஜங்ஷன் வரையும் டீசல் லோக்கோ புல் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே எலக்ட்ரிக் லோக்கோ மாற்றுவாங்க, அது என்ன இன்ஜின் பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ அந்த கப்ளிங்கும் பார்த்துடலாம். இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமேஸ்வரம்லேருந்து திருப்பதி ரன் ஆகிற வரையுமே எந்த விதமான ரேக் ரிவர்சலுமே கிடையாதுங்க. ஒரே டைரெக்ஷன் தான் ரன் ஆகும். என்ஜினுக்கு அடுத்ததாக ஒரு SLRD, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2 அண்டர்சர்வ்டு கோச், அப்புறம் S9லேருந்து S1 வரையும் 9 ஸ்லீப்பர் கோச்சஸ். ஸ்லீப்பர் கோச்சஸ்க்கு அடுத்ததாக, அதாவது S9லேருந்து S1 வரையும் ஸ்லீப்பர் கோச்சஸ் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததாக B3லேருந்து B1 வரையும் 3 AC 3 டயர் கோச்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக 2 அண்டர்சர்வ்டு கோச்சஸும், லாஸ்ட்டாக ஒரு SLRD கம்பார்ட்மெண்ட் இருக்குது. மொத்தமாக இந்த ட்ரெயினில் 18 கோச்சஸ் இருக்குது. எல்லாமே ICF ரேக்ஸ் தாங்க, LHB ரேக்ஸ் கிடையாது. ICF ரேக் தான் இந்த ஒரு ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. ராமேஸ்வரத்துலேருந்து திண்டுக்கல் ஜங்ஷன் வரையும் புல் பண்ணிட்டு வந்த டீசல் லோக்கோ வந்து பார்த்திங்கன்னா டீகப்பிள் பண்ணிவிட்டு விஜயவாடாவோட WAP4 இன்ஜின் தான் கப்புள் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து திருப்பதி வரையுமே இந்த ஒரு இன்ஜின் தான் புல் பண்ணும். பட் நாம் வந்து திருவண்ணாமலையோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விளாகை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். பட் திருப்பதி வரையுமே இந்த ஒரு இன்ஜின் தான் புல் பண்ணும். டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஜங்ஷன்லேயே வாங்கிட்டேங்க. இட்லி தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. அங்கே நான் பை பண்ணப்போ அந்த அமௌண்ட் கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணேன். ஸோ குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் 40 ருபீஸ் தாங்க போட்டிருக்கு. பட் என்கிட்ட அங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வாங்கினாங்க. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 4 இட்லி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு சாம்பார் ஒரு கவர்லேயும் அண்ட் தென் சட்னி ஒரு கவர்லேயும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த அமௌண்ட்டுக்கு குவான்டிட்டி வைஸ் ஓகே, பட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோவோட ஆஃப்டரில் மென்ஷன் பண்ணுறேன்.
நம்மளோட சீட் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 38 யூன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்பர் பர்த் இது தாங்க நம்மளோட சீட்டு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி வந்த சீட்டும் இது தான். ஸோ இந்த சீட்டை அப்படியே கவர் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இருந்த கோச்சில் இந்த சீட்டிங்க்கு கீழே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தது அப்படின்றதையும் காட்டிடுவோம். அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்தேன். எல்லாமே தூங்கிட்டாங்க. ஸோ இங்கே சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் லைட் சுவிட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று இருந்தது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செயின் இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த ஒரு விளாக் வந்து பார்த்திங்கன்னா 2.1 சொல்லலாம். ஏன்னா நேற்று நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததும் இதே ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். அண்ட் தென் திரும்பவும் இப்போ ரிட்டன் நம்ம போகிறதும் இதே ட்ரெயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ணல. ஆனால் திருவண்ணாமலையிலேருந்து மதுரையும் மதுரையிலேருந்து திருவண்ணாமலையும் இந்த ஒரே ட்ரெயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னே சாப்பிட்ட டிஃபன் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 o'clock கிட்ட ஆகுதுங்க. அப்படியே நான் தூங்க போகிறேன். அடுத்து எந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எழுறேன்னு தெரியல. ஸோ குட் நைட், மார்னிங் மீட் பண்ணுவோம். குட் மார்னிங்க. ஒரு 1:45 எழுந்தேன். அதாவது கரெக்டாக சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணும்போது கரெக்டாக எழுந்து பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்ததாக இருக்கிற ஒரு ஸ்டேஷனில், அதாவது கிள்ளை அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா மேபி ஆப்போசிட்டில் ஏதாச்சும் ட்ரெயின் கிராசிங்ஸ் இருக்கலாம். அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினிங் வந்து டிபார்ச்சர் ஆகும். ஸோ எந்த ட்ரெயின்னு ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் கிராசிங் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். மதுரை ஜங்ஷன்லேருந்து திருவண்ணாமலை வரையும் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 466 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. ஸோ இந்த 466 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைமிங் 8 மணி நேரம் 55 நிமிஷம் எடுத்துக்குது. இன் பிட்வீனில் இந்த ட்ரெயினுக்கு 110 km/h தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பர் மீட்டருக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்பீடாக ரன் ஆகாது. இந்த ட்ரெயினை பொறுத்த நாள்லையும் டெய்லி ரன்னிங் கிடையாதுங்க. வாரத்தில் மொத்தமாக 3 நாள் மட்டும்தான் ரன் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களில் மட்டும்தான் ரன் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின் இது. திருப்பாதிரிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரெக்டாக 3:02 ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா நம்மளுக்கு 2 ஸ்டேஷன்ஸ் தாங்க. அதாவது நம்மளோட ஜர்னி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு விழுப்புரம் ஜங்ஷன் ஒன்று, திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன், இது 2 மட்டும்தான். ஸோ பார்ப்போம் திருவண்ணாமலைக்கு எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை ஜங்ஷன்லேருந்து திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணுறதுக்குள்ளே திருவண்ணாமலையோட சேர்த்தோம் அப்படின்னாக்கா மொத்தமாக 11 ஹால்ஸ் இருக்குங்க. அந்த 11 ஹால்ஸோட டீட்டெயில்ஸுமே எங்கள் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹோல்ட் பண்ணி பார்த்துக்குங்க.
விழுப்புரம் ஜங்ஷனுக்கு கரெக்டாக 3:44 ரீச் பண்ணியிருக்கோம். இது டிலேவான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ஏர்லி மார்னிங் 3:05 விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கணும். ஒரு 39 நிமிஷம் டிலேவாக 3:44 ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயினில் நம்ம இருந்த கோச்சில் வாஷ் பேஷன் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓகேங்க. ரொம்ப பக்காவாக இருந்தது அப்படின்னு சொல்லனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராகவே வந்தது. அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் ரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டைம் இப்போ கரெக்டாக 4:25 ஆகுதுங்க. விழுப்புரமுக்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவில் மாம்பழப்பட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரெயின் இப்போ நின்றுட்டுருக்கு. ஏதாச்சும் ட்ரெயின் கிராசிங்கா இல்லை குட்ஸ் ட்ரெயினா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்துருவோம். மதுரையிலேருந்து நீங்கள் திருவண்ணாமலை வரையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அன்ரிசர்வ் டிக்கெட் ஃபேரை 155 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸ்லீப்பருக்கு 280 ரூபாவும், 3 டயர் ஏசிக்கு 755 ரூபாவும் டிக்கெட் ஃபேராக கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் ரூட் என்ன தான் எக்ஸ்டெண்ட் ஆகி வந்தாலுமே ராமேஸ்வரம் அண்டு மதுரையிலேருந்து திருப்பதி போகக்கூடியவங்க நிறைய பேர் வந்து ரிசர்வேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பிஃபோராகவே வந்து புக்கிங் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனாலும் தட்கலில் மேபி அவைலபிலிட்டி இருக்குது. ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து தட்கல் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதில் உங்களுக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டு கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்க. திண்டுக்கல் ஜங்ஷனில் சேஞ்ச் பண்ணேன். விஜயவாடாவோட WAP4 இன்ஜின் பற்றி மட்டும் சொன்னேன். பட் அங்கேருந்து நம்ம மதுரையிலேருந்து திண்டுக்கல் வரையும் வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்மளை புல் பண்ணிட்டு வந்தது GOC WDP4D டீசல் இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை புல் பண்ணிட்டு வந்தது மதுரை ஜங்ஷன் வந்து திண்டுக்கல் ஜங்ஷன் வரையும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்கே மாம்பழப்பட்டில் திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதால் நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கிளியர் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசஞ்சர்ஸ் அந்தளவுக்கு திருவண்ணாமலைக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்க மாட்டாங்க இந்த ட்ரெயினில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஓரளவுக்கு க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இறங்கினாங்க.
அண்ட் தென் கொஞ்சம் டிலேவாகவே இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரீச் பண்ணியிருந்தாலும், அதாவது திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் டிலேவாக தான் ரீச் பண்ணியிருக்கு. இந்த டிலே இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பரான ஜர்னினே சொல்லலாம். ஸோ இந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் நம்மளை திருவண்ணாமலையில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிடுச்சிங்க திருப்பதிக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours ஜர்னி மேபி இருக்கலாம் திருப்பதிக்கு. 5 hour கழித்து கரெக்டாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிவிடும் இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஜெர்னியோட ஃபைனல் டெஸ்டினேஷனான திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ நேற்று இல்லை, சனிக்கிழமை ஈவினிங் இங்கேருந்து நம்மளோட ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அதாவது திங்கக்கிழமை மார்னிங் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 1 day பிளானாக மதுரை விசிட் பண்ணிட்டு வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த vlog நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று மதுரை ஜங்ஷனுக்கு டிலேவாக வந்து அதே ட்ரெயின் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டிலேயில் தான் வந்திருக்கு. 4:18 இங்கே ரீச் ஆகிருக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 50 minutes கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா 50 நிமிஷம் டிலேவாக திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்குங்க. நல்ல வேலைங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் நம்மளோட ஸ்லீப்பர் டிக்கெட் நேற்று மதியம் போல் ரிசர்வேஷன் ஆச்சு. இல்லைனா இன்றைக்கும் அன்ரிசர்வில் தான் வந்துருக்கணும். கண்டிப்பாக தூங்கியிருக்க முடியாது. ஸ்லீப்பரில் வந்ததால் ஒரு 4 hours தூங்கினேன். ஐ திங்க் திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தூங்கினேன். கரெக்டாக சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணும்போது தான் எழுந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு சூப்பரான ஜர்னியாகவே இருந்தது இந்த ஓவரால் ட்ரிப்புமே கூட சொல்கிறேன். இங்கேருந்து மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணது, நேற்று ஃபுல்லாக அங்கே விசிட் பண்ணது, அண்ட் ஆல்சோ இப்போ கம்ப்ளீட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் இது போன்ற விளாக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட நம்மளோட இந்த ஒரு vlog வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நானும் அப்படியே இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போனோம். மீண்டும் ஒரு vlog வீடியோவில் டெஃபினட்டாக மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.